எங்கே போனான்னு தெரியல, தலைமறைவாயிட்டான். கறியை நல்லா கழுவி தந்தாச்சே. தொக்க செச்சினே சொல்கிறீங்க. திண்டூரி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நம்ம பேரை காண ஒரு 3 நாளாக. இப்போ இது வந்து மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. பாருங்க எல்லாத்தையும் மசாலா எடுத்து வச்சுக்கிறோம். வேற லெவலில் இருக்க போது. நம்ம உங்களை ஆளை வச்சு அடிக்கிறதுக்காக அனுப்பிக்கிறான் போல. அதுமாரி செய்வோம். மோசமான ஆள். எரிமலை ஒன்று கொஞ்ச நேரத்தில் வெட்டிச்சிடும். பாருங்க பாருங்க நெஞ்சில் ஓட இருக்க அந்த மக்களுக்கு எல்லாம் வணக்கம். நீ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு சாப்பிட போனா டிண்டூரி தான் செஞ்சு சாப்பிட போறோம். இன்னைக்கு நீ வேற லெவலில் சுற்றி சாப்பிடலாம். இந்த என்னன்னு கேட்பீங்க நீங்க, அது செய்யக்குள்ள உங்களுக்கே தெரியும். வாங்க போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கறியை கழுவிப்போம். நம்ம ஒரு கோழி வாங்கி வச்சிருக்கோம். கறியை நல்லா கழுவி தந்தாச்சே. இப்போ இது வந்து மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. பாருங்க இப்போ எல்லாத்தையும் மசாலா எடுத்து வச்சுக்கிறோம். காரத்தூள், இது மல்லித்தூள், இந்த கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்ச கரம் மசாலா, டர்மரிக் பவுடரு, சால்ட்டு, இது இஞ்சி பூண்டு விழுது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு பிசைஞ்சு விட்டுனே இருக்கணும். வேற லெவலில் இருக்க போது நம்ம டிண்டூரி. கல் அடிச்சிச்சு மசாலா. நம்ம ஒரு துக்க செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும். என்ன துக்க செய்தி? நம்ம பைரவ தொலைஞ்சிட்டான். என்னாச்சு? நம்ம பைரவ காண ஒரு 3 நாளா. எங்கே போனான்னு தெரியல, தலைமறைவாயிட்டான். அவன் போனதான் எனக்கு ஜாலியாக இருக்குது. 3 கோழி கொஞ்சம் அடிச்சு துண்டான். உங்களை கேட்காம கையை வைக்க மாட்டேன் இதுலையும் சொன்னீங்க. போயிட்டு ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள 3 கோழி கொஞ்சம் காணாம். வச்சு வெளுத்துனுக்குறான். போயிட்டு பின்னாடி அடிச்சுட்ட வேற கோவத்துல ஓட்டான். எங்கேயோ காணாம் 3 நாளா. அவன் ஃப்ரெண்டு தான் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் 2 பத்துனுக்குறாங்க பாருங்க. உங்களை ஆளை வச்சு அடிக்கிறதுக்காக அனுப்பிக்கிறான் போல. அதுமாரி செய்வான் அவன். மோசமான ஆளு. தயிர் ஊற்றிக்கலாம். கேடு நல்லா போட்டு பேசி விட்டுக்கணும். தயிர் வந்து புளிப்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டிண்டூரி இது வந்து எலுமிச்சை பழம், இது சேர்த்துக்கலாம். அது வந்து செம புளிப்பு தரும் தயிரோட. இதை போட்டு நம்ம நல்லா பொஞ்சு விட்டுக்கலாம். முட்டை ஊற்றிக்கலாம். இது உள்ள ஊற்றிக்கலாம். எரிமலை ஒன்று கொஞ்ச நேரத்தில் வெட்டிச்சிடும். வாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கறி வச்சு மசாலா வச்சு குளிப்பாட்டிடலாம். ஷாம்பு எடுத்துக்கலாம். என்ன ஷாம்புங்க இது? மசாலா ஷாம்பு இது. பாருங்க நம்ம கறி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக மசாலா தடவி வச்சுக்கிறோம் பாருங்க. இது ஒரு 12 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்வோம். நாளைக்கு செய்யலாமா? போதும்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா நல்லா ஆயிடும். அதுக்கப்புறம் வாங்க அடுப்பு பற்ற வைக்கலாம். இப்போ டின்னு செட் பண்ணணும். நம்ம எப்படி சேர்த்துணும் ஃபர்ஸ்ட் மிஷினை காட்டிடுறோம். நம்ம மிஷினை அதை பாருங்க. நம்ம மிஷின் இதெல்லாம் வந்து சிக்கன் அப்படியே நின்றோம். நம்ம பாருங்க மிஷினை செட் பண்ணிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா அந்த இலையை எடுத்து வச்சுட்டோம் மசாலா தடவைனால. ஏன்னா ஒரு சேஃப்டி தான் அதை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து கறியை எடுத்துக்கலாம். இது எப்படி சொருகிறோன்ட்டு பாருங்க. இந்த ஒர்க்கில் இந்த இடம் இந்த இது இப்போ அழகாக இப்படி சொரணும். மிஷின் சூப்பராக நின்றுச்சு பாருங்க நம்ம சிக்கனை. இப்போ வந்து இது மேலே டின்னை கவுத்து நம்ம நெருப்பு போட வேண்டிய வேலை தான். நம்ம சூப்பராக சொரியாச்சு. இப்போ வந்து நம்ம டின்னை கவுக்குற வேலை தான். டின்னை கவுத்துக்கலாம். லாஸ்ட்டாக சிக்கனை பார்த்துங்க. இது எரிஞ்சு பொசிங்கி போயிடும். அதை மூட போகிறோம். பார்த்துங்க. அவ்வளோதான். நம்ம வெளியே முடியாச்சு. ஒரு 2 ராமத்தை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எரிய வச்சிடலாம் வாங்க. பாருங்க நம்ம
கோழி எரிக்கிறது எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ கோழி எரி வச்சிடலாம். வழக்கப்படி நம்ம கோழி எரிக்கிறது தான். வாங்க எரி வச்சிடலாம். அதனால அது மட்டும் எரியும் ஒரு சைடு. எரியுதா? பார்த்தீங்கன்னா இது வந்து கோழி உள்ள அனல்ல வந்து நம்மளுக்கு வந்து கறியாக போறாங்க. அதனாலதான் இது வந்து இப்போ தீயனா ஓரம் தள்ளிடலாம். வெந்துட்டா? வெந்துட்டு இருக்கோம், பார்க்கலாம் வாங்க. பாருங்க இந்த வந்து தீயனா ரிமூவ் பண்ணியாச்சா. இப்போ எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம் நம்ம. எப்படி பார்த்துடலாம் வாங்க, எடுத்துடலாம். இப்போ பாருங்க பாருங்க என்ன தெரிய மாட்டேது. பாருங்க நம்ம கறி கீழே நடக்குது. இல்ல இது சூப்பரா வெந்துருச்சு. நான் நம்ம லெக்கு தான் ஒண்ணு கீழே கிடக்குது. மசாலாவா என்னன்னு தெரியல. இலனா காணா. பாருங்க நம்ம கறி நல்லா வந்துச்சு. இப்போ எடுக்க போறோம். கம்பியை பிடிச்சி தூக்க போறேன் நானு. பாருங்க நமக்கு கிரில்ல. வாங்க 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 வாங்க. தந்தூரி பாருங்க நம்ம வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. கறி கறி பாருங்க அது கறி இச்சுன்னு பாக்குறீங்க. மேல் தோல் தான் வேற லெவல்ல இருக்குது. பாருங்க இங்க நம்ம இது இங்கதான் வேணும் நம்மளுக்கு. பாருங்க வேற லெவல்ல வந்து இது பாருங்க நம்ம கறி. ஐயோ உள்ள பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துச்சு பாருங்க நம்ம கறி. ஐயோ லெக் பீஸ் தான் தோலை பிச்சு வந்துச்சு. செம டேஸ்டா இருக்கும் போல இது. வேற லெவல் நம்ம டின் கோழி. நம்ம கறி எப்படி சூப்பரா எடுக்கிறோம் பாருங்க. எவ்வளவு சூப்பரா வந்து இப்ப சாப்பிட்டு பார்த்துடலாம். எப்படி இருக்கு? டேஸ்ட் சாப்பிடவே கிடையாது. நம்ம பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன், கிரேவி சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் இந்த மாரி இது சாப்பிட்டதே கிடையாது. இப்போலாம் ஃபர்ஸ்ட் டைம் வேற லெவலில் இது. நீங்கள் நினைப்பீங்க அது கறிக்கு போயிடுச்சா தான் சாப்பிட மாட்டானே. நான் சாப்பிட்டு காட்டுறப்பாங்க. சாப்பிட்டு இப்போ பாய் விட்டு சாப்பிட சொல்கிறோம். உண்மையை நல்லா இருக்குதா? கருகுனது எப்படி இருக்கு? வெந்த கறியோட கரு வந்து அதிகம் அற்பமாக இருக்குது. சம் டேஸ்ட் என்ன நினச்சி கூட பார்க்கல. பாருங்க நம்ம இதுமாதிரி செஞ்சது ஒரு மணி நேரம் நல்லா வேக வச்ச டின்ல. அதனால வந்து சூப்பரா நம்மளுக்கு வந்துக்குது. நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. வேற லெவல். இன்னும் புதுசு புதுசா நம்ம செய்வோம். நம்ம கூட இணைந்து இருங்க. பாய்.